ஹாய் மக்களே, வெல்கம் பேக் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன் மக்களே. எங்கே இருக்கோம் அப்படின்னா வந்துட்டு இங்கே இன்னைக்கு தமாம் டிரைவிங் ஸ்கூலில் தான் மக்களே இருக்கோம். நம்ம பயலை இறக்கி விட்றதுக்கு வந்தோம். இறக்கி விட்டு நம்ம உட்காந்துருக்கோம், வெயிட்டிங்கில் தான் உட்காந்துருக்கோம். உள்ளே போக முடியுமான்னு தெரில. முன்னாடி மட்டக்க நம்ம இங்கே எத்தனை வருஷம் கழிச்சு, 4 வருஷம் கழிச்சு இதே டிரைவிங் ஸ்கூல் மக்களே. நம்ம வீட்டு பக்கத்தில் தான் நான் லைசன்ஸ் ரினியூவல் பண்ணேன். அப்போதைக்கு வந்து அங்கே வந்துட்டு டிரைவிங் ஸ்கூல் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக வந்து தூக்கிட்டாங்க. இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் அந்த டிரைவிங் ஸ்கூலில் தூக்கிட்டாங்க. இப்போ அதுக்கப்புறம் வந்து நம்மள்ட்ட பையன் வந்து இங்கே தான் லைசன்ஸ் போட்டிருக்கான் போல். இப்போ தான் உள்ளே போயிருக்கான். எப்போ வருவான்ங்கிறது தெரில. நம்ம வந்து எங்கன்னா அந்த டெஸ்ட் நடக்கிற இடத்துல நம்ம நிற்கிறோம். இது வந்து எப்படின்னா ஹெவி வெஹிக்கிளுக்கு நடக்கும் மேக்ஸிமம். நம்ம காரை இங்கே பார்க் பண்ணிட்டோம் மக்களே. பார்க் பண்ணிட்டு இங்கே ஒருத்தர் டெஸ்ட் பழகிக்கிட்டு இருக்காரா, என்ன பண்ணுறாருன்னு தெரில. இல்லை டெஸ்ட் நடக்குதான்னு தெரில மக்களே. சொல்லி கொடுக்குறாங்க. இந்த மட்டக்கு தான் மக்களை சொல்லி கொடுப்பாங்க. இந்த வண்டி ஓட்டு போகிறாளா, டிரைவிங் ஸ்கூல் வந்து அந்த மட்டக்கு தான் சொல்லி கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு இப்படியே ஃபுல்லாக போகணும். இங்கேயே சிக்னலு எல்லாமே இருக்கும். சிக்னலு, ஸ்பீட் பிரேக்கரு, பார்க்கிங்கு, ரிவேர்ஸ் பார்க்கிங்கு, எல்லா பார்க்கிங்கும் பெர்ஃபெக்டாக அங்கே இருக்கும். இங்கேருந்து டில் அந்த கடைசி எண்டு வரைக்கும் டிரைவிங் ஸ்கூல் தான் மக்களே. நம்ம இன்னைக்கு என்னென்ன ப்ரொசீஜர்னு கேட்போம் மக்களே. டிரைவிங் ஸ்கூலில் வந்து என்னென்ன ப்ரொசீஜரு என்ன ஏதுங்கிறத கேட்டு பார்ப்போம், என்ன சொல்கிறாங்கன்ட்டு. எதுவும் இன்ஃபர்மேஷன் கிடைக்குதா அப்படின்ட்டு பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம் மக்களே. இதுதான் மக்களே டிரைவிங் ஸ்கூலு. உள்ளே வந்திருக்கோம். உள்ளே போய்ட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். எல்லாருமே லைசன்ஸ் போடுறதுக்கு தான் வெயிட் பண்ணுறாங்க. நம்ம உள்ளே போய்ட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. எக்கச்சக்கமான பேர் உள்ளே வெயிட் பண்ணுறாங்க. நம்ம உள்ளே அந்த டோரை திறந்து உள்ளே போய் பார்த்தோம். உள்ளே ஆள் வந்து நிறையா வெயிட் பண்ணுறாங்க. அப்படிங்கிறனால நம்ம திரும்ப நம்ம காருக்கே நடந்து போயிடுவோம். ஏன் அப்படின்னா வந்து இங்கே லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு இப்போ ரொம்ப ரேர் ஆகிப்போச்சு. முன்னாடி ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, இப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஆனால் எப்படின்னு தெரில. நான் இருக்கும்போது ஒரு வேறு மாதிரி இருந்துச்சு மக்களே ரூல்ஸ். ஆனால் இப்போ என்ன ரூல்ஸுங்கிறது தெரில. யாராவது நம்ம தமிழ்நாட்கள் யாரும் இருந்தால் கேட்கலான்னு பார்த்தேன், யாரையுமே காணா. யாராவது நமக்குன்னு மாட்டினா பிடிச்சி உட்கார வச்சு என்ன ஏதுங்கிறத நம்ம வந்து விசாரிப்போம் மக்களே. டிரைவிங் ஸ்கூலில் மக்கள் இருக்கோம். டிரைவிங் ஸ்கூலில் பையனை வந்து இறக்கி விட்டு நம்ம வெயிட்டிங்கில் உட்காந்துருக்கோம். பையன் வந்து உள்ளே போயிருக்கான். அவன் இப்போ தான் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கான் மக்கள். இன்னும் லைசன்ஸ்க்கான டெஸ்ட்டுக்கு இன்னும் போல். இப்போ தான் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து ரூல்ஸ் எப்படி இருக்குது என்னன்னு தெரியல. நம்ம இருக்கும்போது வந்துட்டு 15 கொஸ்டின், 20 கொஸ்டின் மொத்தம். 20க்கு 15 ஆன்சர் பண்ணால் போதும். மேக்ஸிமம் நிறையா பேர் இங்கே வந்து ஃபெயில் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு கம்ப்யூட்டர் டெஸ்ட்டில் வந்துட்டு பாதி பேர் ஃபெயில் ஆகிடுவாங்க. ஒரு சில பாதி பேர்னு சொல்ல முடியாது, ஒரு 10 பேர் இப்போ டெஸ்ட் எழுதுகிறோம் அப்படின்னா வந்து 7 பேர் பாஸ் ஆவாங்க, 3 பேர் ஃபெயில் ஆகிடுவாங்க கம்ப்யூட்டர் டெஸ்ட்டில் மட்டும். இந்த கம்ப்யூட்டர் டெஸ்ட்டு மட்டும்தான் இங்கே சிக்கல். நான் முதல்லே நம்ம வந்து பாஸ் ஆகிட்டோம் மக்களை கம்ப்யூட்டர் டெஸ்ட்டில். நம்ம வந்து 18 கரெக்டாக சொன்னோம். 2 தப்பு 18 கரெக்டு. ஈஸி தான். ஒன்றும் அங்கே பெருசானா ஒன்றும் கஷ்டமானா இருக்காது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஒரு சிலருக்கு அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் போல். ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான் கம்ப்யூட்டர் டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்க்கிங் மக்களை. பார்க்கிங்கு, வண்டியை வந்து ரோட்டில் எப்படி ஓட்டும், உள்ளே வந்து டெஸ்ட் வைக்கும்போது உள்ளே எல்லாமே இருக்கும். சிக்னல் இருக்கும், ஸ்பீட் பிரேக்கரு, ஸ்கூல் ஜோன், அந்த கிராசிங்கு எல்லாமே உள்ளே இருக்கும். டெஸ்ட்டு நம்ம நடக்கும்போது பக்கத்தில் வந்து அந்த அரூர்லேருந்து டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் வந்து உட்காந்துருப்பாங்க நம்ம பக்கத்தில். நம்ம ஃபைல் வந்து ஒரு ஆளுக்கு ஒரு காரு. எப்படின்னா மொத்தமானா 50 பேரும் ஒரே காரில் ஏற மாட்டாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு இன்ஸ்பெக்டரு, ஒரு டிரைவர், அவ்வளோதான். மொத்தம் வந்து உள்ளே டெஸ்ட் நடக்கும்போது ஒரு 20-30 கார் உள்ளே நிற்கும். ஒரு வண்டிக்கு ஒரு இன்ஸ்பெக்டரு, ஒரு டிரைவர். பின்னாடினா ஆள்லாம் யாரும் இருக்காது. நம்மளோட ஃபைல் வந்து நம்ம காருக்குள்ளே இருக்கும். நம்ம கரெக்டாக போய் நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா வந்துட்டு அப்போயே வந்து பாஸ்ன்னு போட்டு கொடுத்துருவாங்க, லைசன்ஸ் போய் வாங்கிக்க அப்படின்னு. மேபி ஃபெயில் அப்படின்னா வந்துட்டு அடுத்த திருப்பி வர சொல்லுவாங்க. மறுபடியும் நம்ம வந்து எந்த டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிறோமோ அதை மறுபடியும் நம்ம வந்து ரீடெஸ்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு 15 நாள், ஒரு மாதம் கழிச்சு தான் நம்ம ரீடெஸ்ட்டுக்கு வர மாட்டேங்க இருக்கும்னு நினைக்கிறேன். முன்னாடி அப்படி இருந்துச்சு. இப்போ எல்லாம் ரூல்ஸ் எல்லாம் மாறிச்சுங்கிறாங்க. ஆனால் எப்படின்னு தெரியல மக்களே. வீட்டு பக்கத்துலேயே டிரைவிங் ஸ்கூல் இருக்குது. ஆனால் அதை இப்போ வந்து இழுத்து மூட்டாங்க. இழுத்து மூடினால இப்போ தமாம் வர வேண்டியது எல்லாமே ஆகிப்போச்சு. இங்கே நம்ம எப்போ வந்திருக்கோம் அப்படின்னா 4 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே வர மக்களே. 4 இயர்ஸ் பேக் இந்த டிரைவிங் ஸ்கூல். நம்ம லைசன்ஸ் போட்டது வந்து இந்த டிரைவிங் ஸ்கூலில் தான் லைசன்ஸ் போட்டோம். நம்ம லைசன்ஸ் போட்டு இப்போ 4-5 வருஷம் ஆச்சு. நான் லைசன்ஸ் இங்கே சவுதி லைசன்ஸ் போட்டு 4-4.5 வருஷம் ஆச்சு மக்களே. அதுக்கப்புறம் திரும்பி அதே டிரைவிங் ஸ்கூலு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்குது. முன்னாடி இருந்ததுக்கு இப்போ நிறையா சேஞ்சஸ் ஆகிடுச்சு மக்களே.
இதுக்கு பின்னாடி போனால் கிளாஸுன்னு நினைக்கிறேன், சொல்லி கொடுப்பாங்க. முன்னாடினா 15 நாள் வந்து சொல்லி கொடுப்பாங்க கிளாஸு. டெய்லி காலைல வரணும். காலைல வந்தால் கம்ப்யூட்டர் டெஸ்ட்டுக்கும் சொல்லி கொடுப்பாங்க, வண்டி ஓட்டுறதுக்கும் சொல்லி கொடுப்பாங்க. நான் எடுத்தது வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கேட்பாங்க மேனுவலாக ஆட்டோமேட்டிக்கானு. மேக்ஸிமம் இங்கே மேனுவல் ஓட்ட தெரிஞ்சவங்க மேனுவலே எடுத்துருங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா அப்போ தான் எல்லா வண்டியும் ஓட்ட முடியும். இங்கே வந்து கியர் காரும் இருக்குது, ஆட்டோமேட்டிக்கும் இருக்குது. அதனால் வந்துட்டு மேனுவல் எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. மேனுவல் லைசன்ஸ் போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கும் ஓட்டலாம், கியரும் ஓட்டலாம். நம்ம என்ன லைசன்ஸ் போட்டோம் அப்படின்னா வந்து மேனுவல் தான் மக்கள். நான் போட்டது மேனுவல் தான், நான் எடுத்து மேனுவல் தான் நான் பாஸு. அதுதான் பெஸ்ட்டு. மேனுவல் நம்ம ஊரில் இருக்கவங்க ஈஸியாக மேனுவல் கார் ஓட்டிடுவாங்க. ஏன்னா நம்ம ஊரில் மேக்ஸிமம் யாருமே ஆட்டோமேட்டிக் கிடையாது ஓட்டுறது. ஈஸியாக வந்து ஓட்டிட்டு போயிடலாம். அதனால வந்துட்டு மேனுவலே மேக்ஸிமம் எடுங்க. ரொம்ப கொஞ்சம் ஓரளவு நீங்கள் டெஸ்ட்டு போகும்போதே தெரிஞ்சிடும். இது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா 2வது நாள் 3வது நாள் அவங்கள்ட்ட சொல்லிடுங்க, நான் ஆட்டோமேட்டிக் மாறிக்கிறேன்னா அவங்க ஆட்டோமேட்டிக் மாற்றிடுவாங்க. கம்பல்சரி கிடையாது மேனுவல் தான் எடுக்கணும்னு. நம்ம எடுத்தால் நல்லது, அவ்வளோதான். பர்ருக்குன்னா கொண்டு போகிற வண்டி வந்து மண்ணுக்குன்னா எடுத்துகிட்டு போகிற வண்டி மேக்ஸிமம் வந்துட்டு டிரைவருக்குன்னு கொடுத்தா கியர் வண்டி தான் கொடுப்பாங்க. பர்ருக்கு எடுத்துகிட்டு போகிறார் அந்த நிசானில் ஒரு வண்டி இருக்கும் 4x4, அது நல்லா இழுக்குன்ட்டு அந்த வண்டி கொடுப்பாங்க. பெரிய வண்டி நம்ம ஓனர் வச்சுருக்க வண்டி மட்டும்னா நம்ம கொடுத்து மண்ணுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதனால் ரேமு அந்த மட்டும் காரணம் நமக்கு கொடுத்து அங்கே மண்ணுக்குன்னா போகிற அளவுக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதனால் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு அந்த மட்டும் வண்டி தான் கொடுப்பாங்க. அதனால தான் வந்து கியர் லைசன்ஸ் வந்து எப்பயுமே பெஸ்ட்டு. மேனுவலாக போட்டோம்னா 2 வண்டியும் ஓட்டிக்கலாம், ஓகேவா. இப்போ பணமும் எவ்வளோன்னு தெரில மக்கள், எவ்வளோ வாங்குறாங்க. நம்ம யாராவது நம்ம தமிழ்நாட்டுக்கள் யாரும் தெரிஞ்சவங்க உள்ளேருந்து யாரும் வெளில வந்தாங்க அப்படின்னா வந்து கேட்கலாம், இப்போ லைசன்ஸுக்கு எவ்வளோ வாங்குறாங்க என்னன்ட்டு. நம்ம இக்காம முடிய போகுது கிஸ். நம்ம இன்னும் கஃபீல்கிட்ட சொல்லவே இல்லை. இன்னைக்கு சொல்லணும் இல்லை நாளைக்கு சொல்லணும். இன்னும் 10 நாளில் எனக்கு இக்காம முடியுது. நம்ம வேறு இன்னும் ஒரு 2 மாதத்துல ஊருக்கு போனோம். இந்த இக்காம ரினியூல் பண்ண சொல்லிட்டு பாப்பா மக்களே, முடிஞ்சா உள்ளே போவோம். உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, நம்ம என்னத்தை உள்ளே போய்கிட்டு பார்ப்போம். கைஸ் கேட்டோம் கைஸ், எவ்வளோ என்னங்கிற டீட்டெயில் வந்து நம்ம வந்து விசாரிச்சுட்டு வந்துட்டோம். உள்ளே போய் நம்ம கேரளாக்காரன் ஒரு அண்ணன் இருந்தாங்க, அவங்கள்ட்ட உள்ளே போயிட்டு எவ்வளோ வரும் என்ன ஏதுன்னு எல்லாம் கம்ப்ளீட்டாக விசாரிச்சாச்சு மக்களே. விசாரிச்சதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு கிட்டத்தட்ட 1400 ரியால் மக்களே. ஒரு லைசன்ஸ் எடுத்து முடிக்கிறதுக்கு ஒரு டைம், ஃபஸ்ட்டு டைம் மட்டும் எடுத்து முடிக்கிறதுக்கு 1400 ரியாலு. கம்ப்யூட்டர் டெஸ்ட் வந்து எத்தனை அப்படின்னா நம்ம ஈஸி நினச்சிக்கிட்டு இருந்தோம் முன்னாடி 15க்கு 20. இப்போ வந்துட்டு எவ்வளோ அப்படின்னா வந்துட்டு 30 கொஸ்டினுக்கு 21க்கு வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுமா, அப்போ தான் பாஸா மக்களே. ரொம்ப சிரமம் தான், ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், ரொம்ப டஃப்பும் கூட. ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க, கேட்டோம் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு டைம் ஃபெயில் ஆகி 2வது ட்ரிப் வந்திருக்காங்க. 2வது ட்ரிப் 500 ரியால் பணம் கட்டி வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 2000 ரியால் அவங்களுக்கு செலவா. இப்போ லைசன்ஸ் இன்னும் எடுக்கவே இல்லை, ஆனால் 2000 ரியால் செலவா சொன்னாங்க. இந்த மட்டக்க சம்பளம்லாம் சம்பாதிக்கிற சம்பளம்லாம் இங்கேயே போய்கிட்டு இருக்கு, ஒன்றும் பண்ண முடியல, எடுக்க முடியல லைசன்ஸு அப்படி இப்படின்னு இருந்தாங்க. சரி அவங்க அப்புறம் நம்மளை கேட்டாங்க, எடுத்தாச்சான். நான் எடுத்து 5 வருஷம் ஆச்சு அப்படின்னு. அதுதான் மக்களே, இவ்வளோ பணம் வந்துட்டு செலவாகுது. இப்போ வந்துட்டு லைசன்ஸ் வந்து ரொம்ப டஃப் ஆகிடுச்சு போல். முன்னாடி வந்து ஓரளவு ஈஸியாக தான் இருந்துச்சு, இப்போயும் ஈஸி தான். அவங்க ஏதோ கஷ்டம்ன்றாங்க, என்னன்னு தெரில. கம்ப்யூட்டர் டெஸ்ட் மட்டும்தான் கஷ்டம் மேக்ஸிமம். இப்போ இந்த இவங்களே கம்பெனியில் இருக்காங்க, அவங்கன்னா கம்பெனிக்காண்டி அவங்க வந்து எப்படின்னா கம்பெனியில் எடுத்து கொடுக்கல லைசன்ஸு, அவங்களா லைசன்ஸ் எடுத்துக்கிறாங்க. லைசன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளா தனியாக கம்பெனியில் இருக்கவங்க லைசன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு மேபி கம்பெனியில் எதுவும் டிரைவர் வேகன்சி இருந்தால் அந்த டிரைவர் வேகன்சி இதுக்கும் ப்ளஸ் இவங்க என்ன வேலை பார்க்குறாங்களோ அது ரெண்டுக்கும் ஏற்றி சேலரின்னா ஒரு 500-1000 ரூபா கூட கிடைக்கும், அவ்வளோதான். அதுக்காண்டி வந்து தான் லைசன்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்களாம் அவங்களும். அவ்வளோதான் மக்களே. இது அவங்க கம்ப்யூட்டர் டெஸ்ட் முடிச்சாதான் அடுத்த டிரைவிங் டெஸ்ட்டுக்கு அடுத்து போக முடியும். இப்போ அதனால் வந்து அந்த கம்ப்யூட்டர் டெஸ்ட்லேயே ஃபெயில் ஆகிட்டாரான் அவர். இப்போ 2வது மறுபடியும் போகணும் அப்படின்னாரு. கிட்டத்தட்ட ஒரு திருப்பு லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு 2000 ரியால் கையில் வேணுங்க. 1400 ரியால் இருந்தால் மொதல் டெஸ்ட்டு. இப்போ வீட்டுக்கு வந்தோம்னா 1400 ரியால் கட்டி மொதல் டெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க வீட்டில் இருக்கவங்க. மேக்ஸிமம் ஃபெயில் ஆகிட்டோம்னா நம்ம சம்பளத்தில் கட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு திருப்பு ஃபெயில் ஆகிட்டோம்னா 2வது திருப்பு நம்ம சம்பளத்தில் கட் பண்ணி தான் நடக்கும். அடுத்த 600 ரியால் பணம் கட்டுறதா இருந்தால் நம்ம சம்பளத்தில் இருந்து எடுத்துருவாங்க. ஒரு சில வீட்டில் வந்து எடுக்க மாட்டாங்க, அதனால் எடுக்காமல் பரவாயில்ல பார்த்துக்குவோம் அப்படின்னு கட்ட சொல்லுவாங்க. 2வது ட்ரிப்பும் ஃபெயில் ஆகி 3வது ட்ரிப்பும் மறுபடியும் போட மாட்டாங்கன்னா நம்ம பணத்தில் இருந்தால் கண்டிப்பாக நம்ம காசில் இருந்தால் பிடிப்பாங்க. அதனால் வந்து லைசன்ஸ் எடுக்கும்போது மொதல் ட்ரிப்லேயே எப்படியாவது பாஸ் ஆகிறதுக்கான ட்ரை பண்ணுங்கள். மொதல் ட்ரிப்பே பாஸ் ஆகிடணும், 2வது ட்ரிப்புங்கிற அந்த ஆப்ஷனுக்கே போகக்கூடாது. மொதல் ட்ரிப்லேயே பாஸ் ஆகிடணும் ஈஸியாக. அந்த மட்டக்கம் வந்துட்டு கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகி போனால் பெஸ்ட்டு. அவ்வளோதான் மக்களே.
இந்த டிரைவிங் வீடியோவை இதோட நம்ம முடிச்சுக்கலான்னு இருக்கோம் மக்களே. வேறு எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதில் நான் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இருந்துச்சுன்னா சொல்கிறேன். இது வந்து தமாமில் வந்து ஃபைசலியாக்கு இங்கிட்டு இருக்குது மக்களே. 71 தாண்டி போகிற 71 இருக்குது. 71க்கு இங்கிட்டு இந்த சைடு. அது எந்த ஏரியான்னு எனக்கே தெரில சரியா. வேறு எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்க மக்களே. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். வேறு எதுவும் இல்லை இதில் சொல்கிறதுக்கு. 1400 லைசன்ஸுக்கு ஃபெயில் ஆகிட்டோம்னா அடுத்து 500 600ன்னு அப்படியே போய்கிட்டே தான் இருக்கும். அவ்வளோதான் முடிஞ்சு. கொஸ்டின் வந்து 30க்கு 21 கரெக்டாக சொன்னோம்னா பாஸு. அதுக்கப்புறம் டிரைவிங் டெஸ்ட்டு. அவ்வளோதான் கைஸ். இதுதான் சிம்பிள். ஸோ சிம்பிள். ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். புதுசாக பார்த்துக்கிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்ருங்க. நாளைக்கான வீடியோவில் பார்ப்போம் மக்களே. பாய் மக்களே.